காலி, நாகுட, மதுரம்பு, யடலவத்த பகுதிகளில் வீசிய பலத்த காற்றினால் நாகுட ஆரம்ப பாடசாலைக்கு முன்னால் இருந்த 2 மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன. காலில் உள்ள ஹப்புகல்ல பொறியியல் பீடத்திற்கு சொந்தமான உலக விளையாட்டு அரங்கு இன்று பிற்பகல் வீசிய பலத்த காற்றினால் சேதமடைந்துள்ளது. களுத்துறை வலலாவிட்ட பிரதேச செயலக பிரிவின் துண்டோலை கிராம சேவை பிரிவில் மின்கம்பி கட்டமைப்பு ஒன்று அறுந்து விழுந்ததால் போக்குவரத்து ஸ்தம்பிதமடைந்திருந்தது. எதிர்வரும் நாட்களில் வானிலை எவ்வாறாக அமையும்? இயங்குநிலை தென்மேற்கு பருவப்பேச்சு காலநிலை காரணமாக தற்போது நாட்டில் நிலவிக் கொண்டிருக்கும் மழையுடனான காலநிலை தொடர்ந்தும் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேற்கு சப்ரவா, மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். மேற்கு மற்றும் சப்ரவா மாகாணங்களிலும் நுவரேலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். காற்றின் வேகம் எவ்வாறு காணப்படும்? மத்திய மலைகளின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். ஏனைய தீவின் பகுதிகளில் 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசும். புத்தளம் மற்றும் மன்னார் ஊடாக காங்கேசந்துறை வரையான கடற்பரப்புகளிலும் காலியிலிருந்து அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது மணிக்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் அக்கடல் பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். சிலாபத்திலிருந்து கொழும்பு ஊடாக காலி வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காங்கேசந்துறையிலிருந்து முல்லைத்தீவு ஊடாக திருகோணமலை வரையான கடலோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகம் மணிக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதால் மன்னாரிலிருந்து புத்தளம், கொழும்பு, காலி மற்றும் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளின் கடல் அலைகளின் உயரம் 3 மீட்டர் வரை அதிகரித்து காணப்படுவதுடன் இரவு 7:30 மணியுடன் நிறைவடைந்த 24 மணித்தியாலத்தில் நாடு முழுவதும் 49,724 மின்தடைகள் பதிவாகியுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. அவற்றில் சுமார் 29% இதுவரை சீரமைக்கப்பட்டுள்ளதாக அதன் ஊடக பேச்சாளர் தம்மிக விமலரத்ன தெரிவித்தார். அதன்படி மின்தடை ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்ட 14,231 வீடுகள் மற்றும் கட்டடங்களுக்கு மின் விநியோகம் மீண்டும் வழங்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 35,493 மின் தடைகளை சீரமைக்க தொடர்ச்சியான முயற்சிகள் இடம்பெற்று வருவதாக தம்மிக விமலரத்ன தெரிவித்தார். நாடளாவிய ரீதியில் மின்தடை தொடர்பான தகவல்களை CEB தொலைபேசி செயலியின் ஊடாக அறிவிக்க முடியும் என தம்மிக விமலரத்ன தெரிவித்தார்.